இயேசு கிறிஸ்து ஒரு நோயாளியை தன் கைகளால் தொட்டு அந்த நோயை குணப்படுத்தினார். ஷீரடி சாய்பாபா அதே போல் பல நோயாளிகளுக்கு தன் கைகளால் தொட்டு குணப்படுத்தினார். இது போல பல மகான்களுக்கு பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? நம்மளால செய்ய முடியாதா? நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய அப்பா அம்மா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, இல்லட்டா யாரோ அவங்களுக்கு நம்ம நோயை குணப்படுத்த முடியாதா? அந்த பவர் நம்ம கிட்ட இருக்காதா என்று பார்த்தீர்கள் என்றால் இருக்கிறது. இத பொதுவா யாருமே வெளியில சொல்லக்கூடாது. நானுமே இதுவரைக்கும் நான் சொன்னதே இல்ல. இப்பொழுது அப்பட்டமாக இந்த வீடியோல நான் சொல்றேன். அந்த மந்திரத்திற்கு பெயர் சர்வ ரோக் நிவாரணி மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உபதேசத்தையும் நான் இப்பொழுதே நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் ஹ்ரீம் அர்ஹம் ஸ்வோம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ப்ரீம் சர்வசம்போ भगवती भट्टारी खे महा पराक्रम बले महाशक्ते क्षाम शीम शूम माम रक्ष रक्ष स्वाहा. இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 நாட்களுக்குள்ள 1,50,000 முறை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மந்திரத்திற்கான சித்தி அமைகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 108 முறையாவது நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்தீர்கள் என்றால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாக அமைகிறது. சரியா? இப்போ யாருக்கும் ஒரு நோய் ஒண்ணு வந்துருச்சு. நீங்கள் அந்த நபரை அது எந்த உறுப்புல அந்த நோய் இருக்கோ, வயித்துல, இதயத்துல, அந்த இடத்துல உங்களுடைய கையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை 3 முறை உங்கள் மனதிற்குள் சொல்லி இந்த நோய் இந்த நபரை விட்டு விலகி செல்லட்டும் என்று சொன்னீர்கள் என்றால் அந்த நோய் அந்த நபரை விட்டு விலகி செல்லும். உங்களுக்கும் அது வராது. அப்படியே அது பிரபஞ்சத்தோடு கரைந்து போய்விடும். அந்த நோய் போய்விடும். இப்படித்தான் மகான்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த மந்திரத்தை இந்த வீடியோ மூலமாக நான் லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் கடத்துகிறேன். நீங்கள் எல்லாம் இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் யாருக்கு இந்த மந்திரம் சித்தியாக முடியும்? லட்சம் பேர் நீங்க சொல்லுவீங்க. ஆனால் யாருக்கு இந்த மந்திரம் அமைய வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் கையில் தான் இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுக்கலாம், 10 நபரை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அனைவரும் இதை செய்து பாருங்கள். ஒருவேளை அது நீங்களாகவோ நானாகவோ இருந்தால் செய்யலாம். எனவே இந்த சர்வரோக நிவாரணி மந்திரத்தை நீங்கள் சித்தி பெற்று உங்கள் உற்றார் உறவினருடைய நோயை குணப்படுத்தி பாருங்கள். நன்றி. இயேசு கிறிஸ்து ஒரு நோயாளியை தன் கைகளால் தொட்டு அந்த நோயை குணப்படுத்தினார். ஷீரடி சாய்பாபா அதே போல் பல நோயாளிகளுக்கு தன் கைகளால் தொட்டு குணப்படுத்தினார். இது போல பல மகான்களுக்கு பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? நம்மளால செய்ய முடியாதா? நம்முடைய